தாரா, என் அம்மாக்கு வெள்ளை புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா? என் அம்மாவுக்கு வெள்ளை புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா? ககன், அது இல்ல. ஏய், யார கேட்டு இந்த வீட்டுக்கு அந்த புடவையை எடுத்துட்டு வந்த? அம்மாக்கு இந்த புடவையை வாங்கிட்டு வந்திருக்கேனா? எவ்வளவு தைரியம்? How dare you? எதுக்காக ககன் என்ன அடிக்கிறீங்க? நான் இதுக்காக இந்த மாதிரி புடவை வாங்கிட்டு வர போறேன்? நான் எப்படி வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சீங்க? அப்புறம் இங்க எப்படி வந்துச்சான்? அத்தை தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஹே அம்மா, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட போய் சொல்றியா? நான் உண்மையை தான் சொல்றேன். அத்தை தான் என்ன வெள்ளை புடவை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க அம்மா தான் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? அத்தை தான் சொன்னாங்க. அத்தை, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. ககன் என்னதான் சந்தேகப்படுறாரு? தயவு செஞ்சு வாயை திறந்து சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க அத்தை. வெள்ளை புடவை வாங்கிட்டு வர சொன்னது நீங்க தானே? ககன், ககன். அம்மா, பூர்ணி. இவங்களை விட்டு தூரமா ஒதுக்கி வைக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் இவங்க நெருக்கமாக்கிட்டே போறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற பாசத்தை அழிக்கணும்னா டோஸை இன்னும் அதிகமாக்கணும். சாரதாவை பார்க்கும் போதெல்லாம் ககன் கண்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது. அவன் கண்கள்ல நெருப்பு தான் தெரியணும். பண்றேன், எல்லாத்தையுமே மாத்தி காட்டுறேன். அப்பா, மம்மி, அந்த பூமி உங்க கையை எப்படி அழுத்தி பிடிச்சிருக்கான்னு பாத்தீங்களா? ரத்தமே நிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஐயோ, என்ன சொன்னே? சின்ன காயம்தான், பதட்டப்படாத. ஐயோ, இவ்வளவு ரத்தம். பார்த்த நட்சத்திரா. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஒத்துக்கணும். நீ நம்ம பூமிய பாராட்டியே ஆகணும். எந்த விஷயத்துல? நட்சத்திரா ரத்தத்தை தொடச்ச பஞ்ச இப்படி கீழே தூக்கி போடுறாள்ல. ஆனா பூமி என்ன பண்ணா தெரியுமா? அவ கையில ஊட்டிக்கிட்டு இருந்த ரத்தத்தை பஞ்சால தொடச்சு ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு பத்திரமா வெளியில எடுத்துட்டு போனா. பொண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும். என்னது? பிளாஸ்டிக் கவர்ல வச்சு எடுத்துட்டு போனாளா? ஆமா அண்ணி, ரொம்ப ஜாக்கிரதையா நீட்டா வச்சு எடுத்துட்டு போனா. என்னாச்சு? என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு சார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இப்பவே கிளம்புறேன். உங்க லொகேஷனை எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ. ஏய் நில்லு. ஏய் நில்லு. ஏய் நில்லுங்கறல.
வாங்கடா. உன்னால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? ஏய் அந்த பேக் bag கொடு. கொடு. பேக் bag கொடுக்கறல. இல்ல நான் கொடுக்க மாட்டேன். பேக் கொடு. ஏய், புடிங்கடா. கொடு. ஏய், ஏய், கொடுக்கறல. என்ன விடுங்க, கொடுக்க முடியாது. பேக் விடு. ஏய் விடு. ஏய் என்ன விடுங்க. என்ன விடுங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? கிடைச்சிட்டாளா அவ? சாம்பிள் எடுத்துட்டோம் மேடம். வெரி குட். அந்த பூமி அங்கதான் இருக்காளா? ஆமா இருக்கா மேடம். நீ கொஞ்சம் போன் ஸ்பீக்கரை ஆன் பண்றா. இதோ ஆன் பண்றேன். என்ன மம்மி நீங்க? அது கிடைச்ச உடனே அவளை அப்படியே விட்டுட்டீங்க. இதே சாக்குல அவளையும் காலி பண்ணிருந்தீங்கன்னா நம்ம விஷயத்துல தலையிட யாரும் இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஆ? இல்ல பேபி, ஆல்ரெடி உங்க அப்பாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இந்த மாதிரி நேரத்துல பூமிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த சந்தேகம் இன்னும் பலமாயிடும். அதுக்கப்புறம் நான் தப்பிக்கிறது இன்னும் கஷ்டமாயிடும். முதல்ல அந்த சோபா சந்திர சாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் அந்த பூமியை நம்ம தொடக்கூடாது. இந்தாங்க மேடம். டேய் வண்டி எடுறேன். மம்மி எனக்கு தெரியாமையே என்கிட்ட இருந்து பிளட் சாம்பிளை எடுத்துட்டு போறியா?